என்ன விம்மி விம்மி அழுதுகிட்டு இருக்க? ஏதோ உனக்கு தான் அழ தெரியுங்கிற மாதிரி நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். வீட்டுல இருக்க ஒரு பொருளை உருப்படியா வைக்க விடுறதில்ல. எல்லாத்தையும் எலிப்பில வச்சு இப்படி கறிக்கி வச்சிருக்க. போத குறைக்கு நேத்து என் விரல வேற கடிச்சு விட்ட. பாவம் பார்த்து பக்கத்துல போட்டதுக்கா அப்படி பல்லு உருணிச்சுனா எங்க ஓ விரல கடியும் பாப்பா. வலிக்குமா? அப்ப எங்களுக்கு மட்டும் சுகமா இருக்குமாக்கும்? வலிக்குமாம்லா? வலிக்கும். நல்ல உசாரா தாண்டா இருக்கிற. இந்த பார், உங்க அம்மா வேலை பத்திக்கிட்டு இருக்கா, தொல்லை பண்ணக்கூடாதுன்னு பாவம் பார்த்து இதை கையில தூக்கி தந்தேன். நீ என்னன்னா கொடுத்த 2 செகண்ட்ல காவாசி கேரட்டை காலி பண்ணிட்ட. அட பாவி, இப்படிதான் வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் நாசம் பண்றியா? இதுக்கப்புறவே நீ எதையாச்சும் கட்டிச்சேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கங்க, அந்த முளைச்சுக்கிட்டு இருக்கிற பல்லு அந்த 2 பல்லையும் புடுங்கி சாக்கடைக்குள்ள தூக்கி போட்டுருவேன் பாத்துக்க. என்ன இதுக்கப்புறம் எதையாச்சும் கடிப்ப? கடிச்சு பாரு, சொன்னதை செஞ்சு காட்டுறேன். என்ன உன்னை பத்தி எனக்கு தெரியாதே. இந்த பாரு, இந்த பம்மாத்து வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டேன். தர மாட்டேன்னா தர மாட்டேன். அப்ப கூக்க மாட்டியா? அதான் தர மாட்டேன்னு சொல்லிட்டேனே. அப்ப அப்ப உங்களுக்கு என்ன பிடிக்காதா? பிடிக்காது. அப்ப பிடிக்காதா? பிடிக்கவே பிடிக்காது. இப்படி சேட்டை பண்ற பையனை யாருக்கு பிடிக்கும் சொல்லு? அதுலயே நீ எம்மா சேட்டை பண்ணுத, அதனால எனக்கு உன்னை பிடிக்காது. நல்ல பிள்ளைன்னு சொல்லுமா? நான் ஏன் உன்னை நல்ல பிள்ளைன்னு சொல்லணும்? நல்ல பிள்ளைனா எப்படி இருப்பா தெரியுமா? சேட்டையே பண்ண மாட்டான். ஒரு இடத்துல சமத்த உட்காந்து அழகா விளையாண்டுக்கிட்டு இருப்பான். சொன்னதெல்லாம் கேட்பான். ஆனா நீ இதுல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுதியா? எதை எடுக்காதுன்னு சொன்னனோ அதைத்தான் போய் எடுக்கிற. எங்க போவாதுன்னு சொல்லுதுன்னா அங்கதான் குதி கொண்டுகிட்டு ஓடுற. இப்படி இருக்கிற பையனை யாருக்கு பிடிக்கும் சொல்லு? இதுல எனக்கு இவனை பிடிக்கணுமா? இப்படி சேட்டை பண்ற பையன், சொல்றதை கேட்காத பையனால யாருக்குமே பிடிக்காது. எனக்கெல்லாம் உன்னை பிடிக்கவே இல்லையே. நான்லாம் உங்க கூட சேரவே மாட்டேன். இப்படி சேட்டை பண்ற பையன் கூட யார் சேருவா? நான்லாம் சேரவே மாட்டேன். எனக்கு உன்னை பிடிக்கவும் இல்லை, நான் கூட சேரவும் மாட்டேன். என்னடா ஏன் எதுக்கு அழுகுற? இப்ப அங்க போயிட்டானா? முதல்ல நீ இல்லாம அவ இருப்பாளான்னு ஃபர்ஸ்ட் கேளு. நீ கொஞ்ச நேரம் தூங்கி முழிக்க லேட்டானாலே 10 தடவை வந்து முழிச்சிட்டியான்னு கேப்பா. இதுல அவளுக்கு உன்னை பிடிக்காம வர போகுது. அது சித்தி நீ சேட்டை பண்ணதல்ல, அதுக்கு தான் உன்னை பிடிக்காதுன்னு சொல்லுதா. நீ சித்திட்ட போய் நான் சேட்டையே பண்ண மாட்டேன், நல்ல பிள்ளை மாதிரி அமைதியா இருப்பேன், நீ சொன்னதெல்லாம் கேப்பேன்னு சொல்லு. அப்புறம் பாரு, சித்தி உன்னதான் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவா. அப்போ சித்திக்கு என்ன பிடிக்குமா? நீ சொல்லி பாரு. பிடிக்கல, நான்லாம் சேர மாட்டேன். என் தங்க பிள்ளை எனக்கு பிடிக்காம போமா? ஒரு வார்த்தை சேர மாட்டேன்னு சொல்லிவிட்டேனா, அதுக்கு கண்ணுல இருந்து தார தாரையா ஊத்துறா. விஷ்ணு, அவ சும்மா வேலையாடுன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ எதுக்கு அழுகுற? ஷப்பா, இன்னைக்கு நான் வேலை பார்த்த மாதிரி தான். அடியே, கொஞ்ச நேரம் இவனை பார்த்துட்டேன்னு தானே சொன்னேன். இப்ப பாரு என்ன பாடா படுத்திக்கிட்டு இருக்கான். பிடிக்கலன்னா சொல்லி தொலையேன். இல்ல, எனக்கு அவனை பிடிக்காது. 2 பேரும் இப்ப என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. சப்பா சரியா இருக்குமா? புள்ள அழுதுகிட்டு கிடக்கா. 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க புள்ளைய பார்க்காம? அடியலா தேவிங்க புள்ள அழுதுகிட்டு இருக்கா. 2 பேரும் இருந்து வேடிக்கை ஆடி பார்த்துக்கிட்டு இருக்கியா? விஷ்ணு குட்டி பாட்டி. எம்மாடி, என் தங்க பிள்ளை எப்படி அழுதுகிட்டு இருக்கா? இங்க வா பாட்டிட்டு வா.
ஐயா என் தங்கப்பிள்ள ஏமா அழுவுது? என் விஷ்ணு குட்டிக்கு என்னாச்சு? நீ சொல்லத்துக்கு என்னாச்சு? பசிக்குதா? பாட்டி போய் பால் காய்ச்சி எடுத்துட்டுமா? பால் குடிக்கிறீங்களா? இல்லைன்னா பிஸ்கட் வாங்கி தருவா? கடைக்கு போமா பாட்டி, நீயும் கடைக்கு போய் பிஸ்கட்டு, என் விஷ்ணு குட்டிக்கு பிடிச்ச சாக்லேட்டு எல்லாம் வாங்கிட்டு வருவோம் அடிச்சலாம். என் பிள்ளை எப்படி அழுதுருக்கு, என் தங்க பிள்ளை எப்படி அழுதுருக்குமா? அழுது மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கு. கொஞ்ச நேரம் விட்டுட்டு வெளியில போயிட்டேன். இந்த பிள்ளைய பார்த்துருக்காளவளான்னு பாரு, ஏங்கி எப்படி அழுதுருக்கான்னு பாரு. வா வா என் தங்கமே, என் சொல்லமே, வா பாட்டிட்ட வாமா, பாட்டிட்ட வா. என் அழகு பிள்ளை, என் சொல்ல பிள்ளை, என் தங்க பிள்ளை, எதுக்குடா அழுவுறீங்க? எதுக்கு அழுவுறீங்க? இப்போ தூங்குற நேரமும் இல்லையே. இப்போ தானே ஒரு கண்ணுக்கு தூங்கி முடிச்சான். போகும்போது தான் வயிற்றுக்கு பாலும் கொடுத்துட்டு போனேன். அப்புறம் ஏன் அழுகுறான்? இரும்பு கடிச்சிருக்குமோ? ஏட்டியே புள்ளைக்கு என்னடி ஆச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கான்? பாட்டி என்னடா ஏன் அழுகுற இப்படி? சித்தி என் கூட சேர மாட்டாமா, அவளுக்கு என்ன போய்க்காதுன்னு சொல்லுடா. என் கூட சித்திய சேர சொல்லு பாட்டி. இப்பத்த வேலைதானா? ஏண்டி உன்னால கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாது? அவன் தான் சின்ன பையன், விளையாட்டுத்தனமா என்னமோ பண்ணுதான். நீனா அவன் கூட சேர்ந்து ஏண்டி இந்த பாடா படுத்தி எடுக்கிற? சப்பா, எப்பந்தான் இந்த 3 நாள் முடியும் கல்யாணத்தை பண்ணி மாமியார் வீட்டுக்கு துரத்தி விடலான்ட்டு இருக்கிறேன். பெரிய கரைச்சலா இருக்குமா? ஏண்டி என்ன சரப்படுத்திக்கிட்டே இருக்கிற? பெத்த புள்ள கல்யாணம் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்கு இந்த 3 நாள்ல போக போறாளே, அதை நினைச்ச மனசுல கொஞ்சம் கூட கவலையா வருத்தமா இல்ல? எப்ப என்ன வீட்டை விட்டு துரத்தலான்னு காத்துக்கிட்டு இருக்கேலாக்கும். அதெல்லாம் நான் சொல்றதை கேட்டு நடக்கிற நல்ல பிள்ளைகளா இருந்துச்சுன்னா, ஐயோ நம்ம புள்ள கைக்குள்ளையும் கால்குள்ளையுமா இந்த வீட்டுக்குள்ள கிடந்தாலே, இப்போ நான் 3 நாள்ல கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போக போறேன், இதுக்கப்புறம் என் புள்ள இந்த வீட்டுல இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்னு நினைச்சு கொஞ்சமாச்சும் வருத்தப்பட்டிருப்பேன். ஆனா நீ பண்றது எல்லாம் வேண்டாத வேலை. வீட்டுக்குள்ள இருந்தாலும் உன்னை வச்சு தொல்ல, வெளியில அனுப்புனாலும் உன்னை வச்சு தொல்ல. வெளியில போனா சண்டை வளர்த்துட்டு வர, வீட்டுக்குள்ள இருந்தா எனக்கு இருக்காட்டம் ஆட்டுற. இப்படி இருக்கவள எப்பண்டா கல்யாணம் பண்ணி அவ புருஷ வீட்டுக்கு துரத்தி விடலான்னா எல்லா தாயும் நினைப்பேன். ஆமாமா, இப்ப என்ன பார்க்கும்போது உங்களுக்கு சேர பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா நான் கல்யாணம் பண்ணிட்டு மாமியார் வீட்டுக்கு போனது இந்த வீட்டுல ஒத்தையில தனியா இருப்பியல்ல, அப்ப என்ன நினைச்சு பாப்பிய. அப்ப தெரியும் என்னோட அருமை. எம்மாடி, உன்னோட அருமை பெருமைலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போதும். நீ இந்த வீட்டுல இல்ல, அதனால என்னால தனியா இருக்க முடியலன்னு உன்னை தேடி உன் மாமியார் வீட்டுக்கு நான் ஓடி ஒண்ணு வந்துட மாட்டேன். அப்படி ஒண்ணு கனவு கண்டுகிட்டு இருக்காத. நான் மட்டும் என்னமா, நானும் உங்களை தேடுதுன்னு சொல்லி உங்க வீட்டுக்கே உங்க ஓடி வர மாட்டேன் அப்படின்னு நீங்களும் கனவு கண்டுகிட்டு இருக்காதியே. சப்பா, மாமியா மருமக சண்டை தான் ஊர் உலகத்துல பாத்துருக்கேன். இது என்ன அம்மாவும் மவளும் இப்படி அடிச்சுக்கிறீங்க? என் மாமியார் ஒன்னும் இவங்கள மாதிரி எல்லாம் கிடையாது. என் மாமியாருக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் பாய திறந்தாலே என் அம்மாவுக்கு சரியா இருக்கு. அதுவே என் மாமியாரால என் குரலை கேட்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அன்னைக்கு பார்த்தல, நான் வீட்டுக்கு போகல, என் குரலை கேட்கலன்னு என்ன தேடி வீடு வரைக்கும் அவ்வளவு காலையிலே வந்து நின்னாங்க. அதுதான் என் மாமியாருங்கிறது. என் தங்கமான மாமியார். அவங்க முன்னாடிலாம் யாரும் வர முடியாது. உனக்கு பிடிச்ச மாமியார்னு சொல்லாதமா, உனக்கு கிடைச்ச அடிமைன்னு சொல்லு. ஒரு குடும்பமே எல்லாம் கொத்தரிமையா உனக்கு கிடைச்சிருக்கு. ஊர் உலகத்துல உள்ள மாமியாரெல்லாம் போய் பாரு. வீட்டுக்கு வந்தவளை அதட்டி உருட்டி எப்படி மாமியார்ல இருந்து புருஷ வரைக்கும் பாடா படுத்தி எடுக்கிறாங்கன்னு. ஏன் உன் அக்கா இது நாள் வரைக்கும் அவன் மாமியாலே உன் புருஷனையே நிமிந்து பார்த்து ஏதாச்சும் பேசியிருப்பாளா? இல்ல என்னன்னா கேட்டிருப்பாளா? ஆனா நீ உன் புருஷ வீட்டுல என்ன குரங்காட்டானாலும் சரி, உன் மாமியால இருந்து புருஷ வரைக்கும் யான் மருமாவை போல வருமா, யான் பொண்டாட்டி போல வருமானு உன்னை தலையில தூக்கி வச்சுதான் ஆடுதாங்க. இதனால தானே நீ இம்புட்டு வாய் பேசுற. உன் அக்காளுக்கு மாதிரி உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருந்துச்சுன்னா இம்புட்டு வாய் நீண்டு இருக்காது. வாயாடி பேசுற பேச்ச பாரு. அம்மா, பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் அம்மா வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நினைச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா சுதந்திரமா அவங்க இஷ்டத்துக்கு வாழலாம். அதுவே கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போயிட்டா அப்படிலாம் இருக்க முடியுமா சொல்லுங்க? அங்க புருஷன் என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கணும், மாமியார் என்ன பண்ண சொல்றாங்களோ அதை பண்ணணும். அவங்க குடும்பத்துல உள்ளவங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அதை கேட்டுக்கிட்டே அந்த குடும்பத்தை அனுசரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கை ஓடிடும். இங்கேயாச்சும் நீங்க ஏதாச்சும் பேசும்போது அவ எதிர்த்து 2 வார்த்தை பேசுறா. இதுவே போய் மாமியார்டையும் புருஷனையும் பேச முடியுமா? அப்படி பேசினா அவங்க என்ன சொல்லுவாங்க? இதுதான் உங்க அம்மா வளர்த்த லட்சணமா, இப்படிதான் நீ வளர்ந்தியான்னு சொல்லி குடும்பத்தை பேசுவாங்க. நம்ம குடும்பத்தை பேசும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்குல்ல, அதுக்காகவே நம்ம வாயை மூடிக்கிட்டு அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டே ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி வாழ்ந்துருவோம். ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனையோ தடவை வீட்டுக்கு வான்னு என்ன கூப்பிடுறீங்க? என்னால வர முடியுதா சொல்லுங்க? ஏன் அம்மாவை பார்க்க என் வீட்டுக்கு என்னால வர முடியல. ஒரு உடம்பு முடியாம கடந்தா கூட அம்மா வீட்டுல போய் 10 நாளைக்கு இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையா வான்னு என் மாமியார் வாயில இருந்து வர மாட்டேங்குது, என் புருஷ வாயில இருந்து வர மாட்டேங்குது. ஒரு மாத்திரை போட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு, அதெல்லாம் தன்னாக்குல சரியாயிடும். நீ 10 நாளைக்கு போய் உங்க அம்மா வீட்டுல இருந்தனா வீட்டையும் என்னையும் யாரு பாத்துப்பா அப்படின்னு வேற என் புருஷன் சொல்லிடுறாரு. இப்படி இருக்கும்போது நான் எப்படிமா உங்களை பாக்குறதுக்கு இங்க வர முடியும்? என் அம்மாவுக்கு உடம்பு முடியலனாலும் அதை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என் புருஷன்கிட்டயே மாமியார்கிட்டயே சொல்லணும். அவங்க ஊன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என் அம்மாவையே நான் பார்க்க வர வேண்டியதா இருக்கு. ஆனா இதுல என் தங்கச்சி அதிர்ஷ்டசாலி, அது தெரியுமா உங்களுக்கு? என் தங்கச்சிக்கு கிடைச்ச மாதிரியான வாழ்க்கை இப்பெல்லாம் எந்த பொண்ணுக்கு அமைதி சொல்லுங்க பாப்போம். பொண்ணு மாதிரி பாத்துக்கிற மாமனார் மாமியாரு, குழந்தை மாதிரி பொத்தி பொத்தி பாத்துக்கிற புருஷன்,
சந்தோஷமோ துக்கமோ எல்லா நேரத்துலையும் கூடவே இருக்கிற குடும்பம் இந்த மாதிரிலாம் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமாம்மா. இப்படி ஒரு வாழ்க்கையை தான் எல்லா பொண்ணுங்களும் புருஷ வீட்டில் எதிர்பார்ப்பாங்க. என் தங்கச்சி அம்மா வீட்டில் இருந்ததை விட பல மடங்கு சந்தோஷமா மாமியார் வீட்டில் இருப்பா. அப்படி சொல்லுக்கா, என் அக்கானா அக்கா தான். பாத்தீங்களா எங்க அக்கா எப்படி கரெக்டா பேசுனானே. யாவாய அடைக்கிறதா இருந்தா அக்காலும் தங்கச்சி என்ன சண்டை போட்டாலும் ஒண்ணு சேர்ந்துருவீல. இப்ப மட்டும் என்ன சொல்லவா வேணும்? இவன் ஒருத்தன் சும்மா இல்ல, அவன் ஒண்ணு உன்கிட்ட பேச வேண்டாம். பாட்டி உன கடைக்கு கூட்டு போய் முட்டாய் வாங்கி தரேன் வா. விஷ்ணு குட்டியை நான் ரொம்ப அள வச்சுட்டேனா சாரி. இனிமேல் என் செல்லத்தை நான் திட்டவே மாட்டேன். எனக்கு விஷ்ணு குட்டியை தான் பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நான் விஷ்ணு செல்லத்துல தான் சேருவேன் சரியா. இப்போ இந்த கேரட் நீ உட்காந்து சாப்பிடுவியா, அப்புறமா நீனும் நானும் அண்ணாச்சி கடைக்கு போய் நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம் சரியா. அப்புறம் சித்தி உனக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தரேன் சரியா. அப்ப எனக்கு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி தருவியா சித்தி? நான் அப்போ சாட்டையே பண்ண மாட்டேன், நல்ல நல்ல பிள்ளையா இருப்பேன். நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி தருவியா? அதெல்லாம் சித்தி நிறைய வாங்கி தருவேன். எம்படிதான ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு மட்டும் பாரு. சரி நீ சமத்தா இங்க உட்காந்து இந்த கேரட் வச்சு விளையாண்டுக்கிட்டே இரு. அம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, அப்புறமா போய் வாங்கி சாப்பிடலாம் என்ன. கீழே உட்காந்து இந்த கேரட் வச்சு விளையாண்டுக்கிட்டு இந்த. என்ன தாய்க்கிழமை வர வர சொந்த வீட்டுக்குள்ளே டெபாசிட் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி போயிட்டே இருக்கே. இப்படியே போனேன்னா உங்க நிலைமை என்னத்துக்காகும்? உங்களை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. என்ன இருந்தாலும் நீங்க என்னோட தாய் அல்லவா. என்ன சேட்டக்கறின்னு விரட்டுதிய. கடைசியில இந்த சேட்டக்கறி தான் உங்களை பாத்துக்கணும், பாத்துக்கங்க. ஆமா இவ அப்படியே என்ன பாத்துருவான்னு சொல்லிட்டு தான் நான் இவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் பாரு. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும் என்ன. தூமுறு பிடிச்சவா பேச்ச பாருங்களேன், பேச்ச சேட்டை பிடிச்சது. நீ என்னடி தங்கச்சிக்காரி பேசுறது கேட்கறதுக்கு குளிமையா இருக்கோ? கேட்ட அப்படியே ரசிச்சு பல கட்டிட்டு இருக்க. சீக்கிரம் காய்கறி வெட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் புருஷனும் மாமியாரும் வந்துருவாங்க. அப்புறம் அவங்க வந்துட்டாங்கன்னா என்னால வெளியில எங்கேயும் போக முடியாது. நாளைக்கு பந்தக்கால் வேற நடுறதுக்கு அக்காட்ட போய் வேற போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரணும். அடுப்புல சோத்த வேற போட்டு போனேன், வடிச்சிட்டு குழம்பையும் தாளிச்சு வச்சுட்டு போறேன். சீக்கிரம் வெட்டு. பெருமை வீட்டுக்கு போறியா? நானும் வரேன். என் கூட படிச்ச ஒருத்தி அந்த தெருவுல தான் இருக்கா, அவள்கிட்ட கல்யாணத்துக்கு வர சொல்லணும். நீங்க பெருமை வீட்டுக்கு போயிட்டு வாங்க, நான் அவகிட்ட கல்யாணத்துக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். கூட தரிச்சு போடுவோம் சொல்லிவிட்டேன். கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தான் கிடக்கு. அங்க போறேன் இங்க போறேன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பாரு நாளைக்கு பந்தக்கால் நட்டதும் நானே கொண்டு போய் அக்கா வீட்டுல விடுறேன். பேசாம அங்க இருந்துகிட்டு அந்த பிள்ளைகளோட அக்கா சொல்ற வேலையை பார்த்துக்கிட்டு ஒழுங்கா இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு வர்றது, இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு போறது, அவகிட்ட அது வாங்க போறேன், இவகிட்ட இது கேட்க போறேன் அப்படின்னு எங்கேயாச்சும் திரிஞ்ச அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. என்னடி இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? முடியலையே என்ன? எங்க முடிய, அதெல்லாம் வேலை நிறைய இருக்கு. ஆபீஸ் லீவுன்னு சொன்ன, அப்புறம் எதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? ஆபீஸ்க்குலாம் லீவு தான், ஆனா எனக்கு தான் எந்த காலத்துலயும் இந்த ராஜா லீவே கொடுக்க மாட்டாரு. அது என்னமோ தெரியல. என்ன பாக்குறப்பம்லாம் ஏதாச்சும் ஒரு வேலையை என் தலையில கட்டி என்ன பிஸியாக்கி அவரு ஃப்ரீ ஆயிடுறாரு. அப்படி என்ன கஷ்டப்படுத்தி பாக்குறதுல இந்த மனுஷனுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னே எனக்கு தெரியல. அவரை சொல்லி என்ன பண்றது? எல்லாம் ஏன் தப்பு தானே. அந்த ஆஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜாயின் பண்ணும் போதே அங்க வேலை 10ல் 11ன்னா நானும் வேலை பார்த்துருக்கணும். ஆனா நம்ம போற இடத்துல தான் நம்ம சும்மாவே இருக்கிறது இல்லையே. என்னமோ எல்லாத்தையும் விட நம்ம தான் முந்தணும்னு பெரிய முந்திரி கொட்டை பாதாம் பருப்பு கணக்கா எல்லாரும் வேலையும் இழுத்து போட்டு பார்த்தேன்ல. எனக்கு இது தேவைதான். இதுக்கு தான் சொல்லுவாங்க முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுன்னு. அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுலயும் ஒரு கொடுமை என்ன தெரியுமா? இந்த லட்சணத்துல நான் அந்த ஆபீஸ் எம்டியோட ஒய்ஃபா. இந்த கொடுமையெல்லாம் யாருக்காச்சும் நடக்குமாக்கா? ஆனா எனக்கு நடக்குதே. ஏன்டி இப்படி புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்க? ஆமாண்டி, நான் படுற பாடு உனக்கு புலம்புற மாதிரி தான் இருக்கும். நீ என் இடத்துல இருந்து பார்த்தா தானே தெரியும் என் கஷ்டம். உனக்கு என்ன, வீட்டில் இருந்து அழகா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க. இதுல 3 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்ன பார்த்தா கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கு சொல்லு. ஆஃபீஸில் வச்சு என்னெல்லாம் பிளான் போட்டு வச்சிருந்தேன் தெரியுமா? பார்லருக்கு போகணும், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போய் ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு வரணும், ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் ரெடி பண்ணணும்னு எப்படியெல்லாம் பிளான் போட்டு வச்சுருந்தேன். கடைசியில் எனக்கு ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லாமல் இப்படி வேலையை தந்துவிட்டு அந்த மனுஷன் என்னன்னா அங்கே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. ஏண்டி, அங்க ராஜா மாமா மட்டும் என்ன சும்மாவா இருக்காரு? நீனாச்சும் ஆபீஸ் வேலை தான் பாக்குற, ஆனா
அங்க மாமா ஆபீஸ் வேலையும் பாத்துக்கிட்டு கல்யாண வேலையும் பாத்துக்கிறாரு. அவரும் கல்யாண மாப்பிள்ள தானே, அவருக்கும் ரெஸ்ட் எடுக்க அங்க டைமா இருக்கு சொல்லி. இன்னும் 3 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எம்பிட்டு வேலை இருக்கும். 4 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா ஏற்பாடெல்லாம் கொஞ்சம் நெஞ்சமா இருக்கும். அதுக்கெல்லாம் எம்பிட்டு ஏற்பாடு பண்ணணும். அதுக்காக எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். மாமாவும் பிஸியா தானே இருப்பாரு. என்னமோ நீ தான் வேலை பார்த்து கஷ்டப்படுற மாதிரி, மாமா எந்த வேலையும் பார்க்காம ஜாலியா இருக்கிற மாதிரி பேசுற. யாரு அவர் கஷ்டப்பட்டு அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கதை நீ பார்த்த? அடியே உன் வீரா மாமா தான் என்கிட்டே சொன்னாரு, அண்ணங்க 2 பேருக்கும் ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்ல, டைமுக்கு சாப்பிடாம கொள்ளாம கல்யாண வேலையை எல்லாத்தையும் இழுத்து போட்டு மாங்குன்னு 2 பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கே கஷ்டமா இருக்கு. நானே அண்ணங்கிட்ட நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு நீ வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு, வீட்ல இருக்க வேலையை பாரு, நான் வெளி வேலையெல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணங்க 2 பேரும் தான் வெளி வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஓஹோ, சாருங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லாம கல்யாண வேலையை இழுத்து போட்டு மாங்குன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதை வேற மாமா ஃபீல் பண்ணி உன்கிட்ட சொன்னிச்சாக்கோ. இந்த பார், கோவத்தை கிளறிறது சொல்லிட்டேன், ஒழுங்கா வாய் முடிக்கிட்டு இருந்துரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லடி. உண்மைக்குமே மாமாங்க 2 பேருமே பாவம். யாரு அதுங்க 2 பேரும் பாவமா? சரியான விஷப்பூச்சிங்க 2ம். மொத்த வேலையை ஏன் தலையில கட்டிவிட்டு கல்யாண வேலைன்னு ஊர் சுத்திக்கிட்டு தெரியுதுங்க. அத கூட நான் பொறுத்துப்பேன். ஆனா எனக்கு ஒண்ணு வாச்சது பாரு, அது மட்டும் என் கையில சிக்கிடுச்சு. நான் மனசியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆதங்கத்தை கிளப்பிட்டு போயிடாத. ஏடி எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? நீ இவ்ளோ கோபப்படுற அளவுக்கு மாமா என்னடி பண்ணுச்சு? என்ன பண்ணலன்னு கேளு. காலையில ஃபோன் பண்ணி எப்படிலாம் என்கிட்ட பேசிடுச்சு தெரியுமா? நான் எல்லாத்தையும் நம்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது 2 பிளான போட்டுதா என்ன இப்படி கிறுக்காட்ட ஆடிக்கிட்டு இருக்குன்னு. கோசரு பொய் முட்டைங்க. என் கையில மட்டும் 2 சிக்கிடுச்சுங்க. அப்புறம் வச்சிருக்கேன். என்னென்ன பாடலாம் படுத்துதுங்க குரங்குங்க. லட்டு லட்டுமா பேசுறது ராஜா தானே? இப்ப எதுக்கு இவர் எனக்கு ஃபோன் பண்ணாரா? அதான் 2 தடிமாடுங்களும் சேர்ந்து பிளான் பண்ணி மொத்த வேலையை தலையில கட்டிடுச்சே. இதுக்கப்புறம் கொடுக்க என்ன இருக்கு? ஒருவேளை வேலையை முடிச்சிட்டியான்னு கேட்கணுமோ ஃபோன் பண்ணியிருப்பாரோ? அப்படி மட்டும் கேட்கட்டும், உதவலை கடிச்சு துப்பிடுறேன். லட்டுமா. லட்டு ஏய் என்னடி லைன்ல இருக்கியா இல்லையா? இருக்கேன், சொல்லுங்க. ஏய் என்னடி லட்டு, ஆசாசியா பொண்டாட்டிட்ட பேசலான்னு ஃபோன் பண்ணா நீ வெறுப்பா என்னன்னு கேக்குற? இதுவே ஆபீஸ்ல இருந்திருந்தனா ஒரு செகண்ட் என்ன பிரிஞ்சு இருந்திருப்பியாடி. காத்து கூட நமக்குள்ள நுழைஞ்சிருக்காது. அப்படி கட்டிக்கிட்டு இருப்போம். நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டடி. இப்பெல்லாம் என்கிட்ட சரியா பேசுறதே இல்லைல்ல. என்னாலதான் ஒரு செகண்ட் கூட என் லட்டுவை பிரிஞ்சு இருக்கவே முடியல. உன்னை விட்டு தூரமா இருக்கும்போது தாண்டி உன் மேல இருக்க லவ் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. நான் எவ்வளவு மிஸ் பண்ற தெரியுமா? ஆனா நீ தான் கால் பண்றப்பெல்லாம் ரொம்ப பிஸியா இல்ல, ஒழுங்காவே பேச மாட்டேன்ற பத்தியா? என்ன பிஸி ஆக்குனதே இந்த ஆளுதான். இதுல இவர்கிட்ட போன்ல வேற நான் பேசணுமா? ஏய் 5 நிமிஷம் ரெஸ்ட் கூட எடுக்க முடியாம வாழை பத்திக்கிட்டு இருக்கேன்டா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. ஏதோ ஒன்றும் தெரியாத பச்சை பிள்ளை மாதிரியா பேசிக்கிட்டு இருக்க. நான் இருக்கிற கடுப்புல ஃபோன் பண்ணி இந்த ஆள்கிட்ட காதல் வேற பண்ணணுமா? காதல் கையில சிக்கடி உனக்கு இருக்கு. லட்டுமா சாப்பிட்டியாட செல்லம்? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ரூம்ல சும்மா இருக்கேன். சும்மாவா இருக்க? ஆமா, சும்மா எந்த வேலையும் பார்க்காம வெட்டியா உட்கார்ந்துருக்கேன். சும்மா இருந்துக்கிட்டே எதுக்கடி நார்மல் காலு? நானா வீடியோ கால் பண்றேனே, பார்த்துக்கிட்டே பேசலாம். தொலைச்சு இந்த பேச்சல என்கிட்ட பேசாதீங்க சொல்லிட்டேன். பார்த்து பேசலாமா? பார்த்து இந்த பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் சும்மா கிடையாது. நான் போன் பேசிக்கிட்டு சும்மா இருக்கேன்னு சொன்னேன். நான் நினைச்ச மாதிரினா அப்ப நான் என்ன நினைச்சேன்னு உனக்கு தெரியும். அப்படின்னா நான் நினைச்சதுதான் இப்ப நீயும் நினைச்ச, அதானே? அது இதை பத்தி தெரிஞ்சுமா இதுகிட்ட நான் வாயை கொடுப்பேன். நான் சொன்னதை வச்சு என்னையே மடக்கிடுமே. இப்ப இதை எப்படி சமாளிக்க? ஆமா, நான் நினைக்கிறது இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நானா? நான் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இன்னும் கல்யாணத்துக்கு 3 நாள் தானே லட்டு இருக்கு. அதான் நான் ரொம்ப பிஸியா கல்யாண வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ, கல்யாண வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாடா லட்டு, கல்யாண வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு மூத்த பையனாயிட்டோம். பொறுப்புகள் அதிகம் பத்தியா. நம்ம தான் கல்யாண மாப்பிள்ளையா இருந்தாலும் பொறுப்புகள்ல இருந்து தவறக்கூடாதுல்ல. அதனாலதான் தம்பிங்களெல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நானே எல்லா வேலையும் கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா. காலையில இருந்து ரெஸ்டே இல்ல. நான் ஒரு பக்கம் மைக்கேல் ஒரு பக்கம்னு ரெஸ்ட் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கோம்னா பாரு. நானெல்லாம் கடமைன்னு வந்துட்டா இறங்கி வேலை பார்ப்பேன்டா லட்டு. என் சந்தோஷத்துக்காக என் பொறுப்பை மத்தவங்களுக்கு கொடுத்து கஷ்டம்லாம் படுத்த மாட்டேன். இப்ப கூட பாரு, கல்யாண வேலை தலைக்கு மேல கிடக்கு. ஆனா இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 5 நிமிஷம் நின்று தண்ணி குடிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாம அவ்வளவு பிஸியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கனா பாரு. எனக்கே இந்த நிலைமைனா இந்த மைக்கேல் பையன் எங்க நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவனை நினைக்கும் போது தான் பாவமா இருக்கு. இதுல வேற உனக்கும் ஆபீஸ் வேலை எல்லாம் கொடுத்து உன்னையும் வேற நான் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நீ அடிச்சுடு. டேய், அமைதியாடா. ராஜா பாவம் ரொம்ப ஃபீல் பண்றாருல. இது தெரியாம நான் வேற 2 பேரும் பிளான் பண்ணி தான் எல்லா வேலையும் என் தள்ள கட்டிட்டு அவங்க 2 பேரும் ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்கள பத்தி தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேன். இப்பதானே தெரியுது 2 பேரும் எவ்வளவு பொறுப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. இந்த பாருங்க ராஜா, நீங்க எதுக்காகவுமே ஃபீல் பண்ணக்கூடாது. நான் பாத்துக்கிறேன் ராஜா. நீங்க பாக்குற வேலையில இதெல்லாம் எனக்கு என்ன பெரிய வேலையா? நான் எல்லா வேலையும் முடிச்சு கொடுக்குறேன். என்ன நீங்க கஷ்டப்படுத்துறதெல்லாம் நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க பாத்துக்கோங்க. நான் கூட வீட்டில் இருந்து தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்கள் 2 பற்றியும் நினைக்கும் போது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது ராஜா. இந்த பாருங்க, கல்யாண வேலை முக்கியம்தான், ஆனால் அதே நேரத்தில் ஹெல்த்தும் முக்கியம்ல. இந்த வெயிலில் நீங்களும் மாமாவும் கஷ்டப்படாமல் சேஃபாக இருந்து வேலை பாருங்கள். ஆஃபீஸ் ஒர்க்கை பற்றிலாம் நீங்கள் டென்ஷன் எடுத்துக்காதீங்க. அந்த ஒர்க்கை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இப்போ கூட பாருங்கள், நான் வீட்டில் ஆஃபீஸ் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது சரி, ஆபீஸ் ஒர்க் தான் பாத்துக்கிட்டு இருக்கியா லட்டு? ஆமா, ஒர்க் இப்பதான் ஸ்டார்ட் பண்றியா இல்ல முன்னாடி இருந்த ஆபீஸ் வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கியா? ஏன் கேக்குறேன்னா, இன்னைக்கு நைட்டுக்குள்ள நம்ம ஒரு 2-3 கொட்டேஷன் ஆச்சும் அனுப்பி ஆகணும்டா. இப்படி எல்லா பொறுப்பையும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்காத. இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீ தான் பர்ஃபெக்டா செஞ்சு முடிப்ப. உன்னாலதான் யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் கரெக்டா ரெடி பண்ணி கொட்டேஷன் அனுப்பணும்னு தெரியும். அதுக்காக தான்டா நான் இந்த ஒர்க்கை உன்கிட்ட கொடுத்தேன். இல்லைன்னா நானே வேலையோட வேலையா இருக்கட்டும்னு பார்த்துருப்பேன். நீ முடிச்சிட்டியா இல்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கியாடா லட்டு? ஐயோ ராஜா, நீங்கள் நைட்டு வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். நான் ஆல்ரெடி வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரீசெக் பண்ணி உங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன். அப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள எல்லா கொட்டேஷனையும் நம்ம அனுப்பி வச்சிடலாம். என்னடி சொல்ற? எல்லா கொட்டேஷனும் அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டியா? ஆமாம் ராஜா, முடிஞ்சிட்டு 1 hour கழிச்சு உங்கள் மெயிலை செக் பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சிருப்பேன். டேய், எல்லா கொட்டேஷனையும் ரெடி பண்ணிட்டாலாண்டா? ரெடி பண்ணிடுவான்னு தெரியும். ஆனா எவ்வளவு சீக்கிரத்துல வேலையை முடிச்சிட்டா? பரவாயில்லடா, கரெக்டான ஆள்கிட்ட தான் நம்ம வேலையை கொடுத்துருக்கோம். என் ஆளை என்ன நினைச்ச? அவ ஒரு பெண் சிங்கண்டா. கொடுத்த வேலையை சொல்ற டைமுக்கு முன்னாடியே முடிச்சு காட்டுவா பாரு. அங்க இருக்கிற அவளோட டேலண்ட். இப்படி எல்லா விஷயத்திலயும் அவ பர்ஃபெக்டா இருக்க போய் தான்டா நாளுக்கு நாள் அவ மேல நான் வச்சிருக்க லவ்ஸ் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. என் சொல்ல பொண்டாட்டி எப்படி தீயா இருக்கா பத்தியா? தீயா தாண்டா இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இது மேல உட்காந்துருந்தேன், உண்மைக்கு தீஞ்சாலும் தீஞ்சிரும். நீ வேணா இப்படியே உட்காந்து வாழ்க்கிட்ட உருக்கிக்கிட்டு நான் போறேன்ப்பா. போடா ராஜா, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லையே, நீங்க யாரையோ போடான்னு சொன்ன மாதிரி தான் என் காதுல விழுந்துச்சு. போடான கேட்டுச்சு. இப்ப இவன் கூட சேர்ந்துதான் நான் இப்படி ஊர் சுத்திக்கிட்டு இருக்கேன்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சு. ரெடி பண்ண 50 கொட்டேஷனையும் பாவம் பச்சமே இல்லாம டெலீட் பண்ணி விட்டுருவாளே. இப்ப என்ன பண்றது? என்ன ராஜா, உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். யார் கூட இருக்கீங்க? நீங்க தனியா தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கதா சொன்னீங்க. ஆமா, நான் இங்க தனியா தான் நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். யார் கூட யாரும் இருக்கா? யாரும் இல்லையே. உனக்கு தான் ஏதோ தப்பா கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ராஜா சொன்ன மாதிரி நான் தான் அப்படி நினைக்கிறேனோ? ஐஸ் 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 கோன் ஐஸ் பால் ஐஸ் கப் ஐஸ் செமி ஐஸ் 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 ஐஸ். ஆத்தி, இவங்க போடுற சத்தத்துல என்ன முடிச்சுட்றாங்க போல இருக்கு. என்ன ஐஸ் வைக்கிறங்க சவுண்ட்லாம் கேக்குது? செமி ஐஸ் பால் ஐஸ் கோன் ஐஸ் 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 ஐஸ். போச்சு போச்சு. டேய், அதனால வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் நிக்க சொல்ற. டேய், ஐஸ் போதுமா வேணுமா? டேய், ஓ, ஐஸ் தின்னுக்கிட்டு 2 பேரும் ஜோடியா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? ஏன்டா? ஏன்? இல்லடா, இப்படி அடிக்கிற வெயிலுக்கு
ஐஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குல்ல, நல்ல குளு குளுன்னு வேற இருக்கு. அதான் இன்னொரு ஐஸ் சாப்பிட்றியான்னு கேட்டேன். வேணா அவளுக்கும் வாங்கி கொடுக்கலாம்டா. இந்த ஐஸ் காட்ட விதமா ஐஸ் இருக்கா. அவளுக்கு பால் ஐஸ் பிடிக்குமா இல்ல சேமியா ஐஸ் பிடிக்குமான்னு கேட்டு சொல்லு. போற வழி தானே, சூடா இருப்பா. 2 ஐஸ் வாங்கி கொடுத்துட்டு போவோம். டேய் ஃப்ராடு, முடிச்சு விட்டுல. அண்ணா, இதுக்கப்புறம் அவனுக்கு ஐஸ் தேவைப்படாது. நீங்க எனக்கு இன்னொன்னு கொடுங்க. இத தரேன் தம்பி. ஐஸ் சூப்பரா இருக்குல்ல? என் ஐஸ் சூப்பரா இருக்கு. நான் சாப்பிட்ற ஐஸ் தான் டேஸ்டா இருக்கு. அப்படியா? எங்க எனக்கு கொஞ்சம் தாயே. அப்ப நீ திங்கிற ஐஸ் எனக்கு கொஞ்சம் தரணும். நானும் தாரேன், நீனும் தா. இந்தா. கொஞ்சமா தான் திங்கணும். நீயும் கொஞ்சமா தான் திங்கணும். இந்த 2 குழந்தைகளும் பண்றதை பார்க்கும்போது அழகா இருக்கு. என்ன இருந்தாலும் குழந்தை பருவம் தான். எனக்கும் ராஜாவுக்கும் இப்படியெல்லாம் ஒரு லைஃப் கிடைக்கவே இல்லை. இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கும், அதே நேரத்துல சந்தோஷமாவும் இருக்கு. என்ன அழகா 2 ஐஸ் சாப்பிடுறது பாரு. தம்பி என்ன ஐஸ் வேணும்? எந்த ஐஸா இருந்தாலும் பரவாயில்லனே, கொடுங்க. மனசு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய ஐஸ் சாப்பிடணும் போல இருக்கு. அண்ணா, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கொடுங்க. இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் தான் கிடக்கு. ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லாம மாங்குன்னு அம்பட்டு வேலை இழுத்துப்பட்டு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். மொத்தத்தையும் என் தலையில கட்டிவிட்டு நீங்க 2 பேரும் ஜோடி சேர்ந்து ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு ஐஸ் தின்னுக்கிட்டா தெரியறியே. இதுல அந்த கொரிலா என்ன சொன்னிச்சு? அவளுக்கு பால் ஐஸ் வேணுமா சேமியா ஐஸ் வேணுமான்னு கேளு, சூடா இருப்பா, போகும்போது வாங்கி கொடுத்துட்டு போவோன்னு சொல்லுது. தடி மடுகளா, எரும மடுகளா, உங்களுக்கு சேர்த்து இங்க நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க ஜாலி பண்ணிக்கிட்டு இல்ல, ஜாலி பண்ணிக்கிட்டு கையில 2 பேரும் சிக்கனீங்களோ. கொன்றவ சொல்லிட்டேன். ஒழுங்கா போன வைடா, எரும மாடு. எல்லாட்டு அப்படிலாம் ஒண்ணே இல்லடி. நானும் வேலை தண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப கொஞ்சம் பிரேக் கிடைச்சு தெரியும், அதாண்டி வெளில வந்தேன். போன வச்சிடாதிரி, என் தங்கம் இல்ல, என் பட்டு இல்ல, என் செல்ல குட்டியில. போன வச்சிடாதிரி என் லட்டு. இனிமேல லட்டு புட்டுன்னு கொஞ்சிக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணியா, லேப்டாப்ல இருக்க அம்மட்டு டேட்டாவை டெலீட் பண்ணி விட்டுருவேன். போன வைடா குரங்கு. கட் பண்ணிட்டா. அதே கோபத்துல டேட்டாவை சொன்ன மாதிரி டெலீட் பண்ணிடுவாளோ. என்னோட ஐஸே ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஏன்டா உன் வாய் வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேன்? அதை விடுறா, இந்த 2 குழந்தைங்களும் பேசிக்கிறது பாரு. நீ சாப்பிட்ற ஐஸ் சூப்பரா இருக்கு. நான் இந்த ஐஸை தின்னு முடிச்சிட்டு நீ வச்சிருக்க மாதிரியே இன்னொரு ஐஸ் வாங்கி சாப்பிடுவேனே. இன்னொன்னு வாங்கி சாப்பிடுவியா? எங்க அம்மா இந்த ஒரு ஐஸ் வாங்க தான் எனக்கு துட்டு தந்தாங்க. இன்னொரு ஐஸ் வாங்க போய் துட்டு கேட்டா எங்க அம்மா என்ன அடிப்பாங்க. உங்க அம்மா அடிப்பாங்களோ? எப்படி அடிப்பாங்க தெரியுமா? ரொம்ப வலிக்கும் அவங்க அடிச்சா. அது மட்டும் இல்ல, நிறைய ஐஸ் சாப்பிட்டா சளி பிடிக்குமா, காய்ச்சல் வருமா, அப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டு போய் ஊசி போட்டுருவேன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஊசி போட்டா வலிக்கும்ல, அதான் எங்க அம்மா கிட்ட போய் இன்னொரு ஐஸ் வாங்க துட்டு கேட்க மாட்டேன். ஆமா, நீ ஐஸ் சாப்பிடுத, உனக்கு காய்ச்சல் வராதா, சளி பிடிக்காதா? உங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ஊசி போட மாட்டாங்களா? எனக்குலாம் ஊசி போட்டா வலிக்காது. ஏன்னா நான் பெரிய பையன்ல, உன்னை விட பெரிய பையன்ல. பெரிய பையனுக்கு ஊசி போட்டா வலிக்காது. இது என்னடா புது பொருளியா இருக்கு? இந்த விஷயம் நமக்கு தெரியாம போச்சடா. பெரிய பண்ணானா ஊசி போட்டா வலிக்காதா? அப்படின்னா நான் நாளைக்கே பெரிய பண்ணாயிட்டா, நாளைக்கே நம்ம 2 பேரும் இதே மாதிரி நிறைய ஐஸ் திங்கலாம். அப்புறம் ஊசி போட்டா வலிக்காதுல. அப்ப நீ நாளைக்கே பெரிய பண்ணாயிடு, நம்ம இதே மாதிரி இங்க வந்து இந்த தாத்தா கிட்ட நிறைய ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம். அப்போ நான் நாளைக்கு பெரிய பண்ணாயிரேன், அப்புறம் நிறைய ஐஸ் வாங்கி திம்போம். நீ இன்னொரு ஐஸ் வாங்குவல்ல, அதுல எனக்கு இப்ப பாதி தருவியா? தாரேன், ஆனா நீ கொஞ்சம் தான் திங்கணும், எல்லா ஐஸையும் திங்க கூடாது. இப்ப நான் குட்டி பிள்ளை தானே, அதனால நான் கொஞ்சம் தான் திம்பேன். இந்த குழந்தைங்க பேசுறது பார்க்க அழகா இருக்குல்ல. நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் சந்தோஷத்தை அனுபவிச்சது கிடையாதுல்ல. டேய் மைக்கிளே, டேய் நான் ஃபீல்லாம் ஒன்றும் பண்ணலடா. ஜஸ்ட் இந்த குழந்தைங்க பேசிக்கிறது நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட சின்ன வயசு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்படிலாம் நம்ம லைஃப்ல இருந்ததே இல்லைல்ல. நம்ம குழந்தை பருவத்துல இருந்து வாலிப பருவம் வரைக்கும் டெஸ்ட்லயே முடிஞ்சு போச்சு. இப்படிலாம் வெளியில வந்து பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டு நினைச்ச இடத்துக்குலாம் போய் சந்தோஷமா ஓடி ஆடி இப்படி சின்ன வயசுல விளையாண்ட எந்த ஞாபகமும் இப்ப நம்ம கிட்ட இல்லைல்ல. வயசானதுக்கு அப்புறம் நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கறதே நம்மளோட குழந்தை பருவம் தான். அப்போ பண்ண சேட்டை, ஓடி ஆடி திரிஞ்சு விளையாண்ட இடம்
இந்த மாதிரி விஷயங்களை தான் வயசான காலத்துல நம்ம நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிருவோம். ஆனா நம்மளுக்கு வயசானதுக்கு அப்புறமே இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு சந்தோஷமான எந்த விஷயமும் இல்லைல்ல. நம்ம வாழ்ந்தது ஃபுல்லா ஒரு தனிமையான வாழ்க்கை தானே. அம்மா அப்பா அன்புக்காக இயங்கணும், சாப்பாட்டுக்காகவும் படிப்புக்காகவும் போடுற ட்ரெஸ் முதல்ல மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி மற்றவங்க நமக்கு கொடுப்பாங்களா, யார்கிட்ட போய் எப்படி வாய் விட்டு கேட்கறதுன்னு இப்படியே நம்ம லைஃப் ஓடிடுச்சுல. ஆ அதெல்லாம் பத்தி இப்ப இருக்கிற நினைக்கிறேன். அதான் இப்போ நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமா ஹாப்பியா தானே இருக்கோம். அதெல்லாம் நம்ம இப்ப சந்தோஷமா தான் இருக்கோம். நம்ம இழந்தது எல்லாமே இப்போ நமக்கு திரும்ப கிடைச்சிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல லைஃபை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்ல, நமக்கு கிடைக்காம போச்சுல. அதான் இதே அது இல்ல, நான் எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணலடா, ஜஸ்ட் சொன்னேன் அவ்வளவுதான். விடு. சரிடா, உனக்கு ஐஸ் வேணுமா? இன்னும் 2 ஐஸ் சாப்பிடலாமா? டேய், நீ யா உசுருடா, யா நண்பன் மனசுல என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியாதா? இந்த பார், நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன் லைஃப்ல இது கிடைக்கல, இது மிஸ் பண்றேன்னு ஒரு நொடி கூட நினைச்சு நீ ஃபீல் பண்ண கூடாது. ஃபீல் பண்ண விட மாட்டான் இந்த ராஜா. இப்ப என்ன, இந்த மாதிரிலாம் நம்ம சின்ன வயசுல இருந்தது இல்ல, நமக்கான சந்தோஷமான சின்ன வயசு நினைவுகள் எதுவும் இல்ல, அவ்வளவுதானே. அதுக்கு நீ என்னடா பண்ண போற? என்ன பண்ண போறோமா? இன்னைக்கு ஒரு நாள் நம்ம 2 பேரும் லைஃப்ல இது வரைக்கும் என்னெல்லாம் மிஸ் பண்ணமோ அது எல்லாத்தையும் சேர்த்து மாத்து இன்னைக்கு முழுக்க வச்சு வாழ்ந்துடணும். பிடிச்ச இடத்துக்கு போறோம், பிடிச்சதெல்லாம் சாப்பிடுறோம், இஷ்டப்படி ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறோம். இந்த ஒரு நாளை மட்டும் நம்ம லைஃப்ல என்னைக்குமே மறக்க கூடாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு வாழ்ந்து தீர்த்துடணும். டேய், அதெல்லாம் இன்னைக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அப்ப நமக்கு நிறைய வேலை கொடுத்துருக்காரு, இன்னைக்கு மட்டும் முடிக்கல அப்புறம் அவ்வளவுதான், தோலை உரிச்சிருவாரு பாத்துக்க. அப்பாவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும்டா, அதை நான் பாத்துக்கிறேன். இந்த ராஜா சொன்னதுதான், என் மைக்கிளோட லைஃப்ல எதையுமே அவன் மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் இந்த ராஜா கொடுப்பான். இன்னைக்கு சந்தோஷமா இருக்க போறோம். இன்னைக்கான நாள் நமக்கான நாள், ஹாப்பியா மட்டும்தான் இருக்கணும், எதையும் பத்தி நினைக்காத. சரிடா, என் நண்பு கூட இருந்தா நான் எப்போதும் ஹாப்பி தான். என்ன பசங்க எவ்வளவு ஐஸ் கேட்டாலும் கொடுங்க, பணம் நான் கொடுக்குறேன். இந்தாங்கண்ணே, இதுல 500 ரூபாய் இருக்கு, ஐஸுக்கு போக மிச்ச படத்தை நீங்களே வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி தம்பி. ஏய் வாடா போலாம். மாமா இப்படியே பண்ணுச்சு. அது என்னமோ தெரியல, குடும்பத்துல எல்லாத்துக்குமே கொசரு ஒரே போல இருக்கு. இல்ல, இதுங்களை இப்பவே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலையே. கல்யாணத்துக்கு அப்புறமே நம்மளோட நிலைமைய பத்தி யோசிச்சியா? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, வாக்கப்பட்டாச்சு, வாழ்ந்து தானே ஆகணும். குரங்குக்கு வாக்கப்பட்டா குட்டிக்காரனை அடிக்கணும்னு சும்மாவா சொல்லுவாங்க? அதே மாதிரி அதுங்க பண்ற குரங்கு சட்டை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அதுங்க கூட சேர்ந்து நம்மளும் குட்டிக்காரன் அடிக்க வேண்டியதான். அம்மா, அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லடா, கல்யாண செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதான் நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, இன்னும் எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதான் இந்த வருஷம் அறுவடை பண்ண பணம் வந்துச்சுலாமா, அது போக நீங்கள் வேற எங்கள் கல்யாணத்துக்காக தேவைப்படும்னு கொஞ்சம் கொஞ்சம் பணம் பேங்கில் போட்டு வச்சுருந்தீங்க. அந்த பணத்தை கூட எல்லாத்தையும் நேற்று எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. அதான் இவ்வளோ பணம் இருக்கே. இன்னமும் பணம் அதிகமாக தேவைப்படுதுன்னா அப்படி பெரிய கல்யாண பொறுப்பு எதுவும் அப்பா நம்மக்கிட்ட ஒப்படைக்கலையே. அதான் எல்லா செலவையும் அப்பா வீட்டிலே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே. கல்யாண மண்டபம், சாப்பாடு, அப்புறம் ரிசப்ஷனுக்கு, கல்யாணத்துக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, ஏன் தாலி முதல்ல அப்பா நான் தான் செய்வேன்னு சொல்லிட்டாரு. நம்ம மண்டபத்துக்கு நம்ம ஊரில் இருந்து ஆள் கூட்டு போகிறதுக்கு கூட வேனுக்காரெல்லாம் மாமாவே ரெடி பண்ணுறேன், நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு வேற அதை வேற சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது பெரிய செலவு எதுவும் இல்லையம்மா. ஒரு வேளை வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் வருவாங்க, அதனால பணம் கொஞ்சம் நிறைய தேவைப்படும் செலவுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. அதான் என்னோட அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் கிடந்துச்சே, ஒரு 10,000 20,000 கிடக்குமா, அந்த பணமே போதும். சொல்லப்போனால் இதுவே நம்மளுக்கு போதுமானது தான். அந்த அளவுக்குலாம் பெருசாக செலவாகாதுமா. அதான் எனக்கு தெரியுமே, அண்ணனும் மாப்பிள்ளையும் என்னை எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கல்யாணத்துக்கான எல்லா வேலையும் எல்லா செலவையும் நாங்களே பார்த்துக்கிடுவோம். நீங்கள் யாரை கல்யாணத்துக்கு கூப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மட்டும் கூப்பிட்டா போதும், மற்றபடி நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு மாப்பிள்ளைங்க சொல்லிட்டாங்க. அவங்க பேச்சையும் மீறி நான் ஏதாச்சும் பண்ணுவேனா சொல்லு? அப்புறம் எதுக்குமா இன்னும் பணம் தேவைப்படுதுன்னு சொல்கிறீங்க? இந்த பாருங்கடா, இந்த காலத்தில் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு ஏகப்பட்ட செலவாகும். மாப்பிள்ளை வீட்டை விட பொண்ணு வீட்டுக்கு தாண்ட செலவு அதிகம்.
கல்யாணத்துக்கு நகை துணிமணி சீர்வரிசை, அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதும் மறுவீடு, இப்படின்னு வரிசைக்கு மேலே வரிசை வைக்கணும். அதுக்கு ஆயிரக்கணக்கு இல்லைடா, லட்சக்கணக்கில் செலவாகும். இதில் என் 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் வசதியான குடும்பத்தில். அப்படின்னா அம்மா எவ்வளோ கடன் வாங்கணும். ஆனால் எனக்கு கிடைச்ச மாப்பிள்ளைங்க நான் எங்கேயும் கடன் பற்றக்கூடாது, கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு மொத்த பொறுப்பையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. கல்யாண வேலையிலேருந்து கல்யாணத்துக்கு அவரை செலவு வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு குடும்பமே வந்து முன்னே நிற்கிது. எங்களை நம்பி எங்கள் கூட வாழ வர போகிறவளை மரியாதையோட நாங்கள் அழைச்சிட்டு போகிறோன்னு அவங்க எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்படியாப்பட்ட தங்கமான மாப்பிள்ளைங்களும் இப்படி ஒரு குடும்பமும் நமக்கு கிடச்சிருக்கு. இவங்களை நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி நான் கௌரவப்படுத்தினா தானடா என் மனசு நிம்மதியாக இருக்கும். அம்மா, நீங்கள் சொல்கிறது சரிதாம்மா. ஆனால் இப்போ என்ன பண்ண முடியும்? நம்மளதான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. மீறிய ஏதாச்சும் பண்ணினா மாமாவும் அப்பாவும் என்ன நினைப்பாங்க? நம்ம பேச்சையும் மீறி இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு அவங்க அவங்க ஏதாச்சும் நினச்சிட்டா? என் மாப்பிள்ளைங்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அவங்க எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி நடத்தட்டும். ஆனால் கல்யாணத்துக்கு வர்ற சொந்தக்காரங்க முன்னாடி என் மாப்பிள்ளைங்களை நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்க முன்னாடி என் மாப்பிள்ளைங்களை நான் கௌரவப்படுத்துவேன். அதுதான் என் மாப்பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்குற மரியாதை. அந்த மரியாதையை நான் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். என்னம்மா பண்ண போறீங்க? ஆரம்பத்தில் உனக்கும் வலிக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது சின்ன மாப்பிள்ளைங்களுக்கு 2 பேத்துக்கும் பொண்ணு வீட்டு சீராக ஏதாச்சும் பண்ணலான்னு நானும் முத்தாய் முடிவு பண்ணி வச்சிருந்தோம். அப்போ கையில் இருந்த பணத்தை வச்சு மாப்பிள்ளைங்க 2 பேத்துக்கும் செயினும் கை செயினும் எடுத்தாந்து வச்சுருந்தோம். அப்புறம் தான் கல்யாணம் தள்ளி போச்சே. இப்போ எல்லாம் கூடி வந்திருக்கு. இப்போ அதோட இப்போ உன் தங்கச்சிக்கும் கல்யாணம், அவள் கன்னிகாவுக்கும் கல்யாணத்தை வச்சிருக்கு. 4 பேருக்கும் இப்போ செய்ய வேண்டியது இருக்குல்ல. என்ன இருந்தாலும் கன்னிகாவும் என் பொண்ணு மாதிரி தானே. அவளை கட்டிக்க போகிறவரும் இந்த வீட்டு மாப்பிள்ளை தான். அப்படி இருக்கும்போது பெரிய மாப்பிள்ளைங்க 2 பேத்துக்குமே இதே மாதிரி கை செயினும் எடுத்து போகணும்ல. செஞ்சால் 4 பேருக்கும் ஒரே மாதிரி செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. யாருக்கெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். அதான் பெரிய மாப்பிள்ளைங்களுக்கும் இதே மாதிரி செயினும் கை செயினும் எடுத்து போட்டுடலான்னு ஒரு ஆசை. அதோட நம்ம கன்னிகாவுக்கும் ஏதாச்சும் நகை எடுத்து போடலான்னு எனக்கு தோணுது. அவளோட பெற்றவங்க இப்போ கூட இல்லை. பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாண நேரத்தில் அம்மா ஞாபகமும் அப்பா ஞாபகமும் தான் அதிகமாக வரும். அவங்க தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. இப்போ உங்களுக்கு செய்கிறதுக்கு நான் இருக்கேன், வள்ளிக்கு அவள் அம்மா இருக்கா. ஆனால் அந்த பொண்ணுக்கு இப்போ யாரும் இல்லை. அவள் எந்த நேரம் என்னை அம்மானு ஆசையாக கூப்பிட்டாலோ அதோட நான் அவளை என் பொண்ணாக தான் நினைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அவளுக்கு ஒரு தாயாக நான் ஏதாச்சும் பண்ணணும்ல. அதுக்காக தான் அவளுக்கு ஏதாச்சும் காப்போ இல்லை செயினோ செஞ்சு போடலாமே அப்படின்னு ஒரு சின்ன யோசனை. அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதனால தான் நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, இன்னும் எவ்வளோ பணம் பெறட்டலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியாம்மா, நல்ல விஷயந்தான் பண்ணுறீங்க. சரிம்மா, இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது? இப்போ நீங்கள் எவ்வளோ நகை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ பணம் தேவைப்படுது நமக்கு? சின்ன மாப்பிள்ளைங்களுக்கு 2 பேத்துக்குமே 4 பவுனில் 8 பவுனுக்கு செயினும் கை செயினும் எடுத்து வச்சுட்டோம். இதே மாதிரி தான் பெரிய மாப்பிள்ளைங்களுக்கும் எடுத்து வைக்கணும். இதில் கம்மியாலாம் எடுக்க முடியாது. போட்டால் ஒரே அளவில் தான் 2 பேருக்குமே போடணும். அது போக கன்னிகாவுக்கு வேற இல்லை காப்பு செயின் இல்லை 2ல் ஏதாச்சும் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு எப்படியும் ஒரு 3லேருந்து 4 பவுன் வரைக்கும் வேணும். எப்படி இருந்தாலும் ஒரு 12 பவுன் நகை தேவைப்படுமா? 12 பவுன் நகை எடுக்கிற அளவுக்கு இப்போ நம்மக்கிட்ட பணம் இல்லை. காவாசி பணம் தான் இருக்குது. அது போக மிச்ச பணம் போடணும். அதுக்கு தான் நான் என்ன நினச்சேன்னா, கல்யாணத்துக்கு அப்புறவே மாப்பிள்ளைங்க வயலில் எதுவும் போட வேண்டாம், பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, சும்மா தானே வயக்காடு கிடக்கும், அது வரைக்கும் அந்த வயக்காடை குத்தகைக்கு கொடுப்போமே அப்படின்னு நினச்சி ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். அவரும் முதல்ல வாங்கிக்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கார். இப்போ அதை யார்கிட்டையும் மறுபடி கைமாற்றவும் முடியாது. அதோட நம்மளுக்கு பணமும் அவசரம். 3 நாளில் கல்யாணத்தை வச்சுட்டு அவ்வளோ பணத்தை உடனே யார்கிட்டையும் போய் கேட்டு நிற்கவும் முடியாது. அதுக்கு தான் நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிற வரைக்கும் வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் விவசாய கடனில் பேங்கில் வச்சுட்டு வரலான்னு முடிவு பண்ணேன். அப்படி வச்சுன்னா கொஞ்சம் பணம் கிடைக்கும்ல. முதல்ல கல்யாணத்தை நடத்துவோம், அதுக்கப்புறவே நிலத்தை குத்தகைக்கு விட்டு அதில் வர பணத்தை வீட்டை திருப்பிக்கலான்னு ஒரு யோசனை ஓடுது. அம்மா, இப்போ எதுக்கு வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் பேங்கில் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். நிலத்தையும் யாருக்கிட்டையும் குத்தகை கொடுக்க வேண்டாம். அது நம்ம அப்பா கஷ்டப்பட்டு வாங்கின நிலம். அதனால தானே அந்த நிலத்தை விற்காம இன்னும் அதில் நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒன்றும் பண்ணலைனாலும் அது நம்ம இடமா கடந்துட்டு போட்டோம். யாருக்கிட்டையும் கொடுக்க வேண்டாம். இப்போ அவசரமாக நம்மளுக்கு பணம் தேவைப்படுது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? யார்கிட்டையும் போய் கடனை வாங்க முடியும்? அப்படி கடன் வாங்கினாலும் அது மாமாவுக்கு தெரிஞ்சா மாமா நம்ம மேலே தான் கோவப்படுவார். அதுக்கு பேசாம அம்மா சொன்ன மாதிரியே வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் விவசாய கடனில் பேங்கில் வச்சிடலாம். அது கொஞ்சம் வட்டி கம்மியாக தானே வரும். நிலத்தெல்லாம் யார்கிட்டையும் குத்தகைக்கு கொடுக்க வேண்டாம். அது ஒரு வருஷம் அப்படியே பொறுமையாக வட்டியை கட்டலாம். அதுக்கப்புறமே நம்ம நிலத்துல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம தான் அங்கேயும் இங்கேயும் தானே இருப்போம், பார்த்துக்கலாம். மாமா கிட்ட சொன்னாலும் மாமா ஒன்றும் சொல்ல மாட்டாரு. அதனால அம்மா சொன்ன மாதிரியே வீட்டு பத்திரத்தை பேங்க்ல கொண்டு போய் வச்சிருவோம். ஐயோ அக்கா, பணம் இல்லைன்னா சரி, வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் பேங்க்ல வைக்கலாம். இப்போதான் நம்ம கிட்ட பணம் இருக்கே. அம்மா கேட்டதை விட அதிகமாகவே நம்ம கிட்ட பணம் இருக்கு. அதை வச்சு நகை எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒன்று வீட்டு பத்திரத்தெல்லாம் பேங்க்ல வைக்க வேண்டாம்.
என்னடி சொல்ற? நம்ம கிட்ட எதிரி அவ்வளவு பணம்? நானே கையில பணம் இல்லைன்னு சொல்லிட்டு தானே வீட்டு பத்திரத்தை பேங்க்ல கொண்டு போய் வைக்க போறேன்னு சொல்றேன். நீ என்னன்னா நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு சொல்ற? ஆமா, நம்ம கிட்ட எதிரி அவ்வளவு பணம். எம்மோ எக்கோ, நான் வேலைக்கு போறேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நானும் வேலைக்கு போய் சம்பாதிக்க தானே செய்றேன். அப்ப நம்ம கிட்ட பணம் இருக்காதா என்ன? இல்லையே, நீ ஆபீஸ்க்கு வேலைக்கு தானே போற. நீ ஒண்ணு ஆபீஸ் ஒண்ணு வச்சு நடத்தலையே. அவ்வளவு பணம் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்றதுக்கு மாசம் உனக்கு ஒரு 20,000 30,000 சம்பளம் கிடைக்குமாடி? அந்த பணத்தை வச்சு எப்படி இவ்வளவு நகை எடுக்க முடியும்? அதானே, நீ வேலைக்கு போய் ஒரு வருஷம் தானடி ஆகுது. இது நாள் வரைக்கும் நீ வாங்கின சம்பளத்துல நான் ஒரு ரூபாய் கூட வீட்டுக்கு எடுத்தது இல்ல. எல்லாத்தையும் உனக்கு தேவைக்கு எடுத்துட்டு மிச்சத்தை உன் பேர்ல அக்கௌண்ட்ல போட்டு வைன்னு தான் சொல்லியிருக்கேன். அப்படி ஆனாலும் ஒரு 1.5 லட்ச ரூபா கிட்ட வருமாடி. அந்த பணத்தை வச்சு எப்படி இவ்வளவு நகை எடுக்க முடியும்? அதானே, நீ குடுக்குற 1.5 லட்ச ரூபா பணத்தை வச்சு எப்படி 12 பவுன் நகை எடுக்க முடியும்? இப்ப தங்க விலை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. நீ குடுக்குற 1.5 லட்ச ரூபா பணத்தை வச்சு ஒரு பவுன் நகைனா எடுக்கலாம். 12 பவுனுக்குலாம் எடுக்க முடியாது. இது கூட தெரியல. இதுல வேலைக்கு போறலாம் வேலைக்கு. மாமா, இது கூட தெரியாம தான் அந்த ஆபீஸ்ல எனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. ஐயோ ஏக்கா, நான் மாசம் சம்பளம் வாங்கினா உன்கிட்ட தானே கொண்டாந்து தரேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த கவரை பிரிச்சு பார்த்து எவ்வளோ நான் சம்பளம் வாங்குறேன்னு என்னைக்காச்சும் பார்த்துருக்கிறியா? நான் உன் கையில கொடுத்த உடனே திரும்ப என் கையில கொடுத்துறேன். உன் செலவுக்கு எடுத்தது போக மிச்சத்தை உனக்கு தேவையானதை பேங்க்ல போட்டு வச்சுக்க. பின்னாடி உனக்கு உதவுன்னு சொல்லிட்டு அப்பவே நீ பிரிச்சு பார்த்துருந்தேன்னா உன் தங்கச்சி மாசம் எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பாருக்கா, நீ சொல்ற மாதிரி நான் 20,000 30,000 சம்பாதிக்கல. அவ்வளோ பெரிய ஆஃபீஸில் நான் மேனேஜராக இருக்கேன். எனக்கு மாதம் 80,000 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. அது போக இன்க்ரிமெண்ட்டு, ஓவர் டைம் வேலை பார்க்குறேன், அதுக்கான சேலரி கிடைக்கும். இதில் நான் புதுசாக கான்ட்ராக்ட் பிடிச்சி கொடுத்தேன்னா அதுக்கு வேற இத்தனை பர்சன்டேஜ்னு பணம் வேற கொடுப்பாங்க. எல்லாத்தையுமே நான் என்னோட அக்கௌண்ட்டில் சேஃபாக போட்டு வச்சுருக்கேன். அதனால அதுவே அதிகம்தான் நகை எடுக்கிறதுக்கு. 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் கிடைக்குமா? டே, உண்மையை தானே சொல்லுதா? மாசத்துக்கு 1 லட்சம்னா ஒரு வருஷம் என்னாச்சு? அப்போ மாசம் மாசம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறியா? சோப்பா, அதுக்கும் மேலதாமா நான் வாங்குறேன். ஏமா, என்ன நல்லா தானே படிக்க வச்சிருக்கீங்க. நல்ல கம்பெனில வேலை பார்க்குறேன், நல்ல போஸ்டிங்ல இருக்கேன். அப்போ சேலரி நிறைய கொடுக்க மாட்டாங்களா? என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க. உங்க தேவைக்கு நான் எடுத்துட்டு வரேன். மேல்படி வேணும்னாலும் நீங்க என்கிட்டே கேளுங்க. நீங்க வீட்டு பத்திரத்தெல்லாம் கொண்டு போய் பேங்க்ல வைக்க வேண்டாம். யார்கிட்டே கடன் வாங்கவும் வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கலாம். அப்புறம் என்ன, நானே நாளைக்கு போய் பேங்க்ல உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துட்டு வரேன். அப்படியே வேணாலும் போய் கையோட நகையும் எடுத்துட்டு வந்துருவோம். போதுமா? ஏண்டி, அப்போ மாசம் மாசம் சம்பளத்தை வாங்கி அப்படியே பேங்க்ல போட்டுருவியா? அப்போ உனக்கு தேவைக்குன்னு நீ எதுவுமே எடுக்க மாட்டியா? தான் எனக்கு தேவையானதெல்லாம் செய்யறதுக்கு நீங்களும் அம்மாவும் இருக்கீங்களே. அப்புறம் எதுக்கு நான் அந்த பணத்துல இருந்து எடுக்க போறேன்? எனக்கு என்ன வேணும்னாலும் நீங்க வாங்கி தந்துருவீங்க. நான் வெளியில எங்கேயாச்சும் போனேன்னா உடனே அம்மா இந்த செலவுக்கு கையில வச்சுக்கன்னு 100 200ன்னு கையில கொடுத்துறாங்க. நான் அதை வச்சு செலவு பண்ணிப்பேன். அது போதாது. அதனாலதான் அந்த பணத்தை எடுக்காம அப்படியே பேங்க்ல போட்டு வச்சிருந்தேன். இப்ப பாருங்களேன், அது நம்மளுக்கு எப்படி உதவிக்கிருச்சுன்னு. இப்ப யாருக்கிட்டையும் நம்ம கடை வாங்கவும் வேண்டாம், அதை நினைச்சு கஷ்டப்படவும் வேண்டாம். நம்மளுக்கு வேணுங்கிறத நம்மளோட சொந்த பணத்துல நம்ம வாங்கிக்கலாம். நம்ம இஷ்டப்படி வாங்கிக்கலாம். இதெல்லாம் அம்மா எனக்கு சின்ன வயசுல சொல்லி தந்ததுதான். நான் கடைக்கு போய் மிட்டாய் வாங்க நேரம்லாம் அம்மா என் கையில ஒரு 5 ரூபா கொடுத்து உனக்கு தேவையானதை வாங்கிட்டு மிச்சத்தை எடுத்து வையே, அப்புறமா தேவைப்படும்னு சொல்லுவாங்க. அதைத்தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு அந்த நல்ல விஷயம் எப்படி உதவிக்கிருச்சு பாத்தீங்களா? மூலக்காரி தாண்டி நீனே. என்ன தாய்க்குளமே, உங்க மகளை பத்தி நீங்க எதுவும் சொல்லாம இருக்கீங்க? இவ்வளவு அறிவாளித்தனமா யோசிச்சு எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கேன். அப்புறம் மனசுல இருக்கிற அந்த சந்தோஷத்தை கொட்டி தீர்த்த வேண்டியதானே? எதுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிய? கொழுப்ப பத்தி அவளுக்கு இந்த பாரடி. இதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் நீ பொறுப்பா இருந்தனா உன் வாழ்க்கைக்கு தான் நல்லது. இதுக்கப்புறமாச்சே உன்னோட வாழ்த்தனம் சேட்டை இதெல்லாம் மூட்டை கட்டி போட்டுக்கிட்டு இந்த 3 பேரையும் மாதிரி பொறுப்பான மருமகளா மாமியார் வீட்டுல வாழ்ற வழிய பாரு. இந்த பாருங்க தாய்க்குளமே, 4 பேருமே பொறுப்பான மருமகளா மாறிட்டேன்னா அப்புறம் எங்க மாமியார் வீட்டுல என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு யார் இருப்பா சொல்லுங்க? அப்புறம் டிவி சீரியல்ல வர்ற மாதிரி எங்க குடும்பமும் சீரியஸான குடும்பமா மாறிடும். மாமியார்லாம் டெரராவும், மருமகளாகிய நாங்கள்லாம் வைலண்டாவும். எதுக்கு பிரச்சனை? அதனால அவங்க 3 பேருமே பொறுப்பா இருந்துட்டு போட்டோம். நான் எப்போது போலயே நானாவே இருந்துட்டு போறேன். அப்பதான் குடும்பம் குடும்பமா இருக்கும். நான் சரியா தானே சொன்னேன்? நீ நீனாவே இருமா, அதான் எங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. திடீர்னு பொறுப்பாலாம் மாறிடாத, அப்புறம் வீடு தாங்காது. என் 2 பிள்ளைகளையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொறுப்பா இருக்க வேண்டிய இடத்துல பொறுப்பா இருக்குதுவோ, விளையாட்டுத்தனமா இருக்க வேண்டிய இடத்துல விளையாட்டுத்தனமா இருக்குதுங்க. இவங்க 2 பேரும் என் வீட்டில் இருக்கும்போது என் வீடே நிறைஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு இந்த சந்தோஷம்? இன்னும் 3 நாளைக்கு. என்ன இருந்தாலும் என் 2 பிள்ளைகளும் இன்னொரு வீட்டுக்கு வாழ போய் தானே ஆகணும். எத்தனை நாளைக்கு அம்மா வீட்டில் இருக்க முடியும்? இந்த சந்தோஷம்லாம் நிரந்தரமே கிடையாது. என் பிள்ளைய எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நான் தான் என்
பிள்ளைகளை பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன்னு தெரியல.